ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 4. ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குது. ஜெயிண்ட் வெல்க்கு மேலே நின்று நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்குது வாங் அப்படின்னு சன்ரங் சொல்றா. ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே சன்ரங் தன்னோட டார்கெட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. ஆனா அவளுக்கு தெரியல அவளோ ஒரு டார்கெட்னு. அவளை கொல்றதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அந்த கில்லர்ஸ் இவளை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறது சன்ரங்க்கு தெரியாது. வாங் நாளைக்கு என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு அவ கேட்கறா. கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்ல போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டார்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சன்ரங் ஃப்ளவர் ஃப்ரூட் குரூப்போட பொண்ணு தான் அப்படின்னு அந்த கில்லர்ஸ் வந்துட்டு அவங்களோட பாஸ் லேடிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவளை போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் லேடியோ சொல்றா. அந்த கில்லர் டார்கெட்டை ரெடியா வச்சுட்டு நிக்கவும் நம்ம ஹீரோ அவனை பாக்குறான். அந்த கில்லர் திடீர்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் நாளைக்கு என் கூட டேட்டிங் வா அப்படின்னு சொல்லி சன்ரங் கெஞ்சுறா. இங்க சியாச்சான் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். டேய் எதுக்குடா சம்மந்தமே இல்ல டார்கெட்டை ஒழுங்கா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்லவும் சரி ஓகேன்னு திரும்பவும் அந்த கில்லர் டார்கெட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட டீச்சர் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். என் கூட வா அப்படின்னு சொல்லி டீச்சர் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவோ டக்குனு போறான். டீச்சர் கூப்பிட்டதுக்காக எஸ் நம்ம ஹீரோ எந்திரிச்சிருப்பான். ஆனா சன்ரங் வந்துட்டு அவ கூட டேட்டிங் வர்றதுக்கு தான் அவன் எஸ் சொன்னான்னு நினைச்சுக்கிட்டா. டார்கெட் நம்ம பார்வையை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கில்லர் சொல்லவும் சரி திரும்ப அப்படின்னு சொல்லி பாஸ் சொல்றா. 2 கில்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத ஃப்ராகி டாகி நோட்டீஸ் பண்ணுது. என் கூட டேட்டிங் வர வாங்க ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி சன்ரங் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. சன்ரங் ரொம்ப பாப்புலர்ங்கிறதுனால இப்போ அது எல்லா இடத்துலயும் வைரலா பரவ ஆரம்பிக்கி. ஓ இவன் தான் அந்த வேல்யூ 5 பையனா, இவன் தான் அந்த வேல்யூ 5 பையனா, இவன் மட்டும் சன்ரங்க கல்யாணம் பண்ண ஒத்துக்கிடலன்னா இவன் நம்ம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த கில்லர் லேடிக்குமே இந்த நியூஸ் தெரிய வருது. நாளைக்கு வா டேட்டிங் போறாளா, என் வேலை அப்ப சிம்பிளா இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறா. லெஜெண்டரி ஹீரோ ஜுவாஹி தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலோ கூட. அவர் தான் டீச்சரை விட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. நான் வாங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அவர் சொல்லவோ ஓ புரியுது அப்படின்னு சொல்லி இப்ப டீச்சர் வெளியே போறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ராக் அழிச்ச சின்ன பையன் நீ தானே, நீ ஜஸ்ட் அதை ஒரே கேக்ல கொண்டுட்ட, ஆனா நீ கொன்னதுக்கு எல்லாரும் நான் தான் கொன்னேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. மாஸ்டர் உங்களை தான் நான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், உங்களோட பவர்ஸ் எல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இத்தனை வருஷமா உங்களை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லவும் 50 உன்னோட 50% இந்த மெமரியை நான் எரேஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மெமரியை எரேஸ் பண்ணியிருந்தான். இந்த மேஜிக் யூஸ் பண்ணி குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை மட்டும் ஒரு பர்சன் மைண்ட்ல இருந்து மறக்கடிக்க முடியும். 100% அதை யூஸ் பண்ணா அவங்க பிரெயின்ல ஏதாச்சும் ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ சேஃப்டிக்காக 50% யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிளம்பவோ டீச்சர் போயிட்டு உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சதா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாரு. ஃப்ராகி போயிட்டு நம்ம ஸ்கூல்ல 2 கில்லர்ஸ் வந்துட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். நம்ம ஹீரோ இப்போ தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சன்ரங் போயிட்டு வாங் என் கூட டேட்டிங்க்கு வா, வாங் என் கூட டேட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு கெட்ட கனவு வருது. இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவன் வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா சன்ரங் அவளோட காரு பாடி கார்டுன்னு எல்லாத்தையும் ரெடியா வச்சுட்டு டேட்டிங்காக நின்றுட்டு இருக்கா. இது என் பையன் படிக்கிற வயசு, அவனோட படிப்பும் வளர்ச்சியும் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிதான் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்தா ஒரு பொண்ணை வெயிட் பண்ண வைக்கிறது தப்பு, மகனே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே சொல்றாங்க. அவங்க அப்பா ஒன்னை விட சின்ன பையனா இருக்கும்போதே என் கூட டேட்டிங்ல வந்திருக்காரு தெரியுமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியா ஃபுல்லா பரவி கிடக்கிற நியூஸ் நம்ம ஹீரோ பாக்குறான். சீக்கிரம் எந்திடா சோம்பேறி, சன்ரங்க உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியால மெசேஜ் போட்டிருக்காங்க. சன்ரங்க்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக சில கோல்டன் பில்ஸ் அவங்க அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது சாப்பிட்டா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இது அவளுக்கு கொடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவோ இது சாப்பிட்டுதான் இவளோட ஸ்கின்னு பாரு பல பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளி போயிட்டு வா மகனே அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்போ சன்ரங் வந்து நம்ம ஹீரோவை கார்ல ஏற சொல்றா. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏறி உட்கார்தான். பிரஸ் மீடியன் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. அவங்க இப்போ வேல்யூ 5 வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டர் மூலியமா எல்லாம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த 2 கில்லர்ஸுமே வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை டார்கெட்டை மிஸ் பண்ணீங்க, நீங்க மிஸ் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சொல்றா. சன்ரங் வந்து அவ ஃபேமிலிக்கு சொந்தமான ஹெவன்லி பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. கிட்டத்தட்ட அது ஒரு டிஸ்னி லேண்ட் மாதிரி, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரின்னு வச்சுக்கிடலாம். எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னதுனால மத்த பப்ளிக் எல்லாத்தையும் இன்னைக்கு உள்ள விடல, நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ இந்த மொத்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குமே இன்னைக்கு உங்க 2 பேருக்கு மட்டும் தான், நீங்க யாரும் கவலைப்பட வேணாம், வாங்க என்ன பாத்துக்கிடுவான். சோ என்ன ஃபாலோ பண்ணாதீங்கன்னு பாடி கார்ட்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு கூட்டிட்டு அவ சுத்தி பார்க்கலாம்னு கிளம்புறா. என்ட்ரன்ஸ்ல இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அந்த கில்லர்ஸ் உள்ள என்டர் ஆயிட்டாங்க. இந்த சிலையோட வாயில நீங்க கை வச்சீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் அது சொல்லும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். வா நம்ம இதுல கை வைக்கலாம், நம்மளோட ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா. சரி இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ அப்படியே நம்ம ஹீரோவை இழுத்து போகவும் அந்த கில்லர் அவளை கரெக்டா ஷூட் பண்றான். அச்சோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோ அதை அசால்ட்டா வாயாலேயே புல்லட்டை பிடிச்சிருதான். ஆனா சன்ரங்குக்கு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு ஸ்பின் பண்ணி அந்த புல்லட்டை அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருதான். வா நீ என்ன பார்த்து தானே சிரிச்ச அப்படின்னு அவ வைக்கப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபிளாஷ் அடிச்சு இந்த சம்பவத்தை அவங்க மெமரியில இருந்து எரேஸ் பண்ணிடுறான். சரி வா நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போலாம்
போலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அவ கூட்டிட்டு போறா. அந்த கில்லர்ஸுமே என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டாங்க. கன்னு சரியா ஒர்க் ஆகலாம்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கில்லர்ஸ் வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டே இருக்கான். அண்ட் எப்பவும் போல ஃபிளாஷ் அடிச்சு எல்லாத்தையும் மறக்க வச்சிருந்தான். கில்லர்ஸ் ஒரு அட்டாக் ஃபிளாஷ், கில்லர்ஸ் ஒரு அட்டாக் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னதுனால இந்த ஜெயின்ட் ஃபீல்ட்ல நம்மளுக்காக ஸ்பெஷலா ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. அந்த கில்லர்ஸும் அடுத்த பெட்டியில போய் ஏறிக்கிடுறாங்க. கில்லர்ஸ் வந்திருக்காங்கிறத ஜுவாங்கி பார்த்துட்டு அவரோட மேஜிக்கல் ஸ்குவாடுக்கு கான்டாக்ட் பண்றாரு. மேடம் சன்ரங்கோ மிஸ்டர் வாங்கோ இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. சன்ரங் லைட்டா வைக்கப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்ததுனால இவனுங்க வந்ததை கவனிக்கல. துப்பாக்கிய வச்சு மிரட்டி நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்கார சொல்லிட்டு இவனுங்க ஆப்போசிட்ல உட்காரானுங்க. இந்த கில்லர்ஸ் வந்ததுனால சன்ரங் மோடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காளேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அமைதியா அப்படியே என்ஜாய் பண்றான். அங்கிள் நீங்க சேட் ஆஃப் ஆக்ஷனை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சன்ரங் கேட்கவும், மேடம் இந்த பொண்ணு செம புத்திசாலி, எடுத்தோடனே நம்ம சேட் ஆஃப் ஆக்ஷன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லவும், டேய் அவ உங்ககிட்ட போட்டு வாங்கிட்டு இருக்கா, நீங்களும் வளரிட்டு இருக்காதீங்க, அவளை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி சொல்றா. என்ன வேணா பண்ணுங்க, ஆனா வாங்க எதுவோ பண்ணிருந்தீங்க அப்படின்னு அவ சொல்லவும் நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இப்ப மேஜிக் ஸ்குவாடுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வாங்கி என்னாலதான் இப்ப ஆபத்துல இருக்கான், என்னால இப்ப அவனுக்கு ஆபத்தே அப்படின்னு சொல்லி சன்ரங் ஃபீல் பண்ணவும், விருப்பமே இல்லாம தான் நம்ம ஹீரோவா கூட டேட்டிங் வந்திருப்பான். ஆனா இப்போ நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோ ஒரு கில்லரை அப்படியே பறக்க விட்டுருதான். இன்னொரு கில்லர் பயந்து நடுங்கிட்டு இருக்கவும் அவனையும் அப்படியே பறக்க விட்டுருதான். மேஜிக் ஸ்குவாட் டீம்ல இருக்கவங்க அந்த கில்லர்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதே சேம் டைமிங்ல அந்த ஃபயர் ஒர்க்ஸும் படிக்கவோ அப்படியே அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க அவங்களுக்கு கருணை காட்டியிருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்வாயி சொல்றான். இந்த தடவை நம்ம ஹீரோ அவளோட மெமரியை எரேஸ் பண்ணல, அதுக்கு பதிலா இதை யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன், நமக்குள்ளே சீக்கிரட்டா இருக்கட்டும்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ்வளோ ப்ராமிஸ் பண்றா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஃபயர் ஒர்க்ஸ் பாக்குறாங்க. இந்த சீனை தான் ஃபர்ஸ்ட் நமக்கு காமிச்சிருப்பாங்க. சன்ரங்க்கு நம்ம ஹீரோ மேல இன்னும் லவ் அதிகமாகுது. நம்ம ஹீரோக்கும் சன்ரங்க கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லானவன் அப்படிங்கிறது அந்த லெஜெண்டரி ஹீரோவான ஜுவாங்கிக்கு தெரிஞ்சிருக்கு. ஜுவாங்கியோட சேஃப்டிக்காக நம்ம ஹீரோ 50% தான் அந்த மெமரியை எரேஸ் பண்ணிருப்பாங்கிறதுனால ஜுவாங்கி வந்துட்டு நம்ம ஹீரோவை அவன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மட்டும் தெரியும். ஆனா எதுக்காக என்ன சம்பவத்துக்காகங்கிறத அவன் மறந்து போயிருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோவை எல்லாருமே வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா அது எதுக்காகங்கிறத இந்த அனிமில காமிக்கவே மாட்டாங்க. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்திருந்ததுல ஒரு டீடைல்ஸ் போட்டிருந்தாங்க. பட் ஆனா அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமும் இல்லங்கிறதுனால அதை நீங்க கண்டுக்கிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.